ஜூலை மாதம் 14ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருப்பாடல் 99:5. என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம். இந்த அருமையான காலை வேளையிலே உம்மை ஆராதிப்பதற்கும் உன்னை புகழ்ந்து பாடுவதற்கும் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். அப்பா, நீர் உம்முடைய படைப்பினால் எங்களை படைத்து மேன்மையான மனித படைப்பை படைத்து உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருவதற்கு நீர் செய்த உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே இயேசுவே, கடந்த இரவு முழுவதும் எங்களுக்கு நல்ல ஒரு உறக்கத்தை தந்து எல்லா ஆபத்துகளிலிருந்து எங்களை காப்பாற்றியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அப்பா, எங்களுக்கு உறங்குவதற்கு நல்ல உறைவிடத்தை கொடுத்தீரே அப்பா. பல மக்கள் இயேசுவே உறைவிடம் இல்லாமல் தெரு ஓரங்களில் ஆண்டவரை உறங்குகின்றார்கள். அவர்களுக்கு என்ன நேரத்திலும் எந்த ஆபத்துகளும் நேரிடலாம். ஆனாலும் நீர் எங்களை மறைத்து கொண்டு அப்பா எங்களை எல்லா விதத்திலும் பாதுகாக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த அருமையான காலை வேளையிலே இயேசுவே, உம்முடைய பாடுகளை நாங்கள் துதித்து உம்முடைய உயிர்ப்பை நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்முடைய படைப்பின் மூலம், உம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலம் நாங்கள் ஒவ்வொருவரும் இயேசுவே ரட்சிக்கப்பட்டுள்ளோம். ஆண்டவரே, அதை நாங்கள் தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் இருக்கும்படியாக செய்திருளும். இன்றைய நாளில் நீர் எங்களுக்கு சொல்கின்ற வேத வாக்கு ரோமையர் 12:12. எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள், துன்பத்தில் தளரா மனதுடன் இருங்கள், இறை வேண்டலை நிலைத்திருங்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியாக இயேசுவே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும் இயேசுவே. எந்த சூழ்நிலையிலும் எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் தகப்பனே நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக மாற்றும் இயேசுவே. ஆண்டவரே, அது துன்பமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்ற பிள்ளைகளாக, அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆற்றியறலும் அப்பா. இன்றைய நாளில் இயேசுவே, திருமண நாட்களை கொண்டாடுகின்றவர்கள், பிறந்த நாட்களை கொண்டாடுகின்றவர்கள் ஒவ்வொரு மகளையும் ஆசீர்வதித்தரலும். அந்த குடும்பத்திற்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தரலும். நீரே அவர்களுக்கு வாழ்க்கையின் முன்னேறுவதற்கு ஒரு கட்டத்தை குறித்திருக்கின்றீர். அதை அவர்கள் செம்மையாக பயன்படுத்தி கொண்டு எப்போதும் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியறலும் இயேசுவே. நீர் எங்களுக்கு திருச்சபையை தந்து அந்த திருச்சபையின் உள்ள ஒவ்வொரு ஒழுங்குமுறைகளையும் நாங்கள் சரியாக கற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றீரே. அதை நாங்கள் அப்பா அலட்சியப்படுத்தாமல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அது நாங்கள் பயன்படுத்துவதற்கு நீர் எங்களுக்கு நல்ல சிந்தனைகளையும் செயல்களையும் ஆண்டவரே நாங்கள் செய்வதற்கு உம்முடைய தூய ஆவியின் கனிகளையும் கொடைகளையும் எங்களுக்கு நிறைவாக பொழிந்தருளும். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே இயேசுவே, குழந்தைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒவ்வொரு குழந்தையும் இயேசுவே உம்முடைய பராமரிப்பில் அவர்கள் வளரும்படியாக, உம்முடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்தருளும். பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து ஆண்டவரே எப்போதும் அவர்கள் கடவுளை மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக மாற்றியறலும் இயேசுவே. அன்பு ஆண்டவரே, இளைஞர்களையும் இளம் பெண்களையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சரியாக ஆண்டவரே பயன்படுத்த வேண்டும். அவர்களுடைய ஆண்டவரே இந்த மாய உலகத்திலிருந்து ஆண்டவரே அவர்கள் விலகி கடவுள் என்ற ஆண்டவரே அந்த உம்மை போற்றுவதற்கு ஆண்டவரே அவர்கள் முன்வர வேண்டும். உம்முடைய வேதத்தை எடுத்து படிப்பதற்கு அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை தூண்டும் இயேசுவே. தூய ஆவியை கொண்டு அவர்களை ரட்சித்தருளும். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளில் இயேசுவே அப்பா இளைஞர்கள் ஆண்டவரே தாண்டோற்றித்தனமாக தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவரே உம் பாதையில் நீரே அவர்களை வரவழைத்தருளும் இயேசுவே. அப்பா, எத்தனையோ பெற்றோர்கள் என் பிள்ளை இப்படி தெரியினானே என்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கண் கலங்கி ஆண்டவரே தவிக்கின்ற அந்த பெற்றோர்களுக்கு நீரே ஆறுதலாக இருந்தருளும் இயேசுவே.
அன்பு ஆண்டவரே, பெரியவர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அப்பா, முதிர்ந்த வயதில் இருந்தாலும் கூட ஆண்டவரே, கடவுளை தேடாமல் இன்றும் ஆண்டவரே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மகனையும் மகளையும் ஆண்டவரை ரட்சிப்புக்குள் கொண்டு வரும்படியாக செய்வீராக. அவர்கள் ஆண்டவரே பாவ மன்னிப்பு கேட்டு தகப்பனே உண்மையான பாவ அறிக்கை அவர்கள் அறிக்கையிட்டு கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்ற பிள்ளைகளாக அவர்களை ஆண்டவரே நீரை மாற்றியறலும் இயேசுவே. இன்றைய நாளில் இயேசுவே திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வரத்தை கொடுத்து அவருடைய எதிர்காலம் ஆண்டவரே செம்மையாக இருக்கும்படியாக செய்வீராக. அப்பா, வேலைக்காக தேடுகின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசீர்வதித்தவர்களுக்கு அப்பா உண்மையான ஆண்டவரே எதிர்காலத்தை அவர்களுக்கு நீரை பெற்று கொடுத்தரலும். அப்படியாக இயேசுவே சிறையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீரை ஆசீர்வதித்து அவர்களுக்கு விடுதலையை கொண்டு தரலும் இயேசுவே. அந்த குடும்பத்திற்கு நீரை ஆறுதலாக இருந்து நீரே எப்பொழுதும் எல்லா வேலையிலும் அவர்களுக்கு துணையாக நிற்பீராக. அப்படியாக எங்கள் ஒவ்வொருவரையுமே நீரே பாதுகாத்து பராமரித்து வழி நடத்துகின்ற எங்கள் அன்பு நேசரே, எங்களை முழுமையாகவும் கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களை பொறுப்படுத்தி எங்களை வழி நடத்தி அருளும். நாங்கள் எப்போதும் உமக்கு செவி சாய்க்கின்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றியறலும் அப்பா. எங்களுடைய ஜெபம் கேட்பீர் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா தேவைகளையும் உம் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். எங்களுடைய அன்பு ஆண்டவரே, உம்மையே நாங்கள் வழிபடவும் உம்மையே நாங்கள் நேசிப்பதற்கும் உண்மைக்காக நாங்கள் வாழ்வதற்கும் எங்களை பயன்படுத்தி அருளும். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல கர்த்தரே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.